ஹாய்ல வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்குற ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவுமே தேவையானது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கதையை முழுமையாக கேளுங்க. உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படின்னா இந்த கதையை முழுமையாக கேட்டால் மட்டுமே கிடைக்கும். சரிங்களா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு செய்யணும், நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும், இல்லை நம்மளுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் செய்வோம். அது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும். உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, இது நம்மளுக்கு செட் ஆகலை போல இருக்குது, அதனால தான் தடங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனால் இதை இப்படியே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகாமலே அந்த தடையிலேயே தன்னோட முயற்சியை நிறுத்திடுவாங்க இல்லைங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு எப்போ பாரு தோல்வியில் தான் போய் முடியுது, எதுவுமே என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கவே முடியலை அப்படின்னு சில பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருக்கும் தான் இந்த கதை. உங்கள் மனம் தளரும் போது இந்த மாதிரி ஒரு கதையை கேளுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். தடைகள் என்பது உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு தடை கிடையாது அப்படின்றதுக்கு தான் இந்த கதை. சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ரொம்ப பழமையான ஒரு கிராமம். சரிங்களா? அந்த கிராமத்தில் ஒரு வயதான மூதாட்டி இருக்காங்க. அவங்க அந்த கிராமத்தை விட்டு வேறு எங்கேயுமே அதிகமாக போனது கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வீடு உண்டு, அவங்க கிராமம் உண்டு. இப்படி தான் தன்னோட வாழ்க்கையே போய்கிட்டுருக்காங்க. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விசேஷத்துக்காக போகிறாங்க. அப்போ போகும்போது நிறைய வெரைட்டியான சமையலெல்லாம் சமைச்சிருக்காங்க. எல்லாமே புது புது வெரைட்டியாக இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவுமே மனம் கவர்ந்த ஒரு உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தால் ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்காங்க. அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். இது திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கொண்டு வர அளவுக்கு அந்த ஸ்வீட் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிடுது. சரி, அன்றைக்கி முடியுது. திரும்பவும் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே ஒரு 2-3 நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த மூதாட்டிக்கு அந்த மாம்பழத்தான ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஆனால் மூதாட்டி அந்த ஸ்வீட் ஆசைப்படுறாங்க, தப்பில்லைல்ல. ஆனால் ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காலநிலை இருக்குது. அந்த சீசனுக்கு மட்டும்தான் அந்த பழங்களோ காய்களோ காய்க்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ மாம்பழம் வரத்துக்கான சீசன் கிடையாது. அப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னா நிறைய விலை கொடுத்து வாங்கணும். அந்த விலையை கொடுக்குற அளவுக்கு பாட்டிக்கிட்ட பணம் இல்லை. என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு எப்படியாவது அந்த ஸ்வீட் சாப்பிடணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பின்னாடி வரும்போது, அவங்க ரொம்ப செழிப்பான ஒரு கிராமம் அப்படின்றதுனால அங்கே ஒரு மரத்தில் ப்ளம்ஸ் பழம் நல்லா கொழுன்னு பார்த்த உடனே சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு மரமாக இருக்குது. சரிங்களா? அதை பார்த்த உடனே அந்த பாட்டிக்கு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, அந்த பழங்கள் எல்லாம் பறித்து இங்கே பக்கத்தில் இருக்கிற நரகத்தில் போய் அதை விற்றுடலாம். விற்று வர பணத்தை வச்சு நம்ம மாம்பழம் வாங்கி அந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்களெல்லாம் பறித்து ஒரு கூடையில் போட்டுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க இருந்தது ஒரு கிராமம். அவ்வளவும் முன்னேறாத ஒரு ஊர் அப்படின்றதுனால அதிகமான பஸ் வசதிகள்லாம் கிடையாது. எப்பயோ 1-2 வர மாட்டு வண்டிகள் மட்டும்தான். அந்த மாட்டு வண்டியில் ஏறி நகரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே மாட்டு வண்டியில் இன்னொரு பெண்மணியும் ஏறுறாங்க. அவங்க கையில் ஒரு கூடை இருக்குது. அந்த கூடையும் இந்த பாட்டி வச்சுருந்த கூடையும் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பெண்மணி எங்கே வாங்கினீங்க இந்த கூடை, எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை வச்சு அவங்களோட கொஞ்சம் நேரம் அவங்கள பற்றி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது அந்த பெண்மணிக்கு இந்த கூடையில் இருந்த ப்ளம்ஸ் பார்த்த உடனே சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடுது. சரி, எப்படிடா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கொஞ்ச நேரம் கண் அசந்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுமா அந்த பெண்மணி, தன்னோட கூடையை அந்த பாட்டிக்கிட்ட வச்சுட்டு அந்த ப்ளம் கூடையை எடுத்துக்கிட்டு போயிடுமா. போன உடனே கொஞ்ச நேரத்தில் முழிப்பு தட்டும். கண் திறந்த பார்த்தா தன்னோட கையில் இருந்த ப்ளம்ஸ் கூட கோழி இறகு கூடையாக மாறிடுது. ஏன்னா அந்த பெண்மணி கோழி கடையில் வேலை செய்வா. அந்த
வர அந்த இறகுகளெல்லாம் வியாபாரம் பண்ணி தன்னோட வயிற்ற கழுவிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி இருந்ததுனால அந்த கூடையில் இருந்த அந்த இறகுகளை பார்த்தோன்னே பாட்டிக்கு ஒரே ஏமாற்றம். என்னடா, நம்ம இதை விற்று நம்ம மாம்பழம் வாங்கி நம்மளோட ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம், கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனம் நொந்து போய் கூடையை எடுத்துக்கிட்டு அப்படியே கால் போனப்புக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு ஒரு ரோடு மேலே ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி சொல்கிறாங்க. கணவர் இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு கணவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேருக்கிட்டையும் வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த வழியாக வந்த அந்த மூதாட்டியை பார்த்துட்டு அவரோட கணவர் அழைக்கிறாரு. அம்மா கொஞ்சம் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா, என்ன பிரச்சனை, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போய் கேட்குறாங்க. அப்போ அம்மா, எங்கள் வீட்டில் மூங்கிலால் ஆன ஒரு சோஃபா இருக்குது, அதுக்கு நான் சொல்கிறேன் பஞ்சில் ஆன மெத்தை செஞ்சு போடலாம், அப்போ தான் அது மெத்துன்னு இருக்கும், உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்னோட கணவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வைக்கோல் பில்லை வாங்கி அதில் மெத்தை செஞ்சு போடலாம், அப்போ தான் சூடாகாது, நம்மளுக்கு ரொம்ப லைஃப் வரும், அதனால் நம்ம வைக்கோலாலான மெத்தையை செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது தன்னோட சண்டையை அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இதுதான் வழி, நம்மளுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2த்துலேயும் செய்யாமல் இந்த கோழி இறகால செஞ்சுட்டிங்கன்னா ஹீட்டுமாகாது, உங்களுக்கு நல்ல மெத்துன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கூடையில் இருந்த அந்த கோழி இறகுகளை அந்த பாட்டி அவங்க 2 பேருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அது வாங்கின உடனே இந்த கோழி இறகுகளை வச்சு நம்ம எவ்வளோ பணம் தரப்போகிறாங்க, கொஞ்சமாக தானே தருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ உங்களுக்கு என்ன வேணும் பாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதியினர் கேட்பாங்க. உடனே அவர் மாம்பழம் வாங்குறதுக்காகவும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்காகவும் இருந்த கதைகளை சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே, சரி வாங்க, உங்களுக்கு ஒரு உதவி, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு அறிவிப்பு வருது. என்னன்னா, இந்த ஊரில் பெரிய பணக்காரருக்கு இன்றைக்கி மதியத்துக்குள்ளே யார் ரொம்ப அழகான ஒரு பரிசு பொருள் தராங்களோ அவங்களுக்கு அதுக்கான சன்மானம் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு விடுறாங்க. அதை கேட்டவுடனே அந்த பாட்டிக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த கணவன் மனையோட சண்டையே கேட்பாங்க. சரிங்களா? உடனே எனக்கு ஒரு அழகான ஒரு பரிசு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அந்த தம்பதியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பூக்களை எல்லாம் விளைவிச்சு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. உடனே அந்த பாட்டியை அந்த நர்சரிக்குள்ளே கூட்டிட்டு போய் அந்த பூக்கள் எல்லாம் ஒரு விதவிதமான அழகாகவும் இயற்கையிலே ரொம்ப அழகானது பூக்கள் தானே இல்லைங்களா? அதை பார்த்த உடனே எப்படியாப்பட்டவருக்கும் மனம் கவர்ந்தே ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப சாதாரண பூக்கள் கிடையாது. இந்த பூவை பார்த்தா நம்ம வீட்டில் செல்வம் அதிகமாக பெருகும். இந்த பூக்களை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வாழ்வில் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். இந்த பூவை பார்த்தோம்னா எந்த செயல் செஞ்சாலும் அது வெற்றியே கொண்டு வரும் அப்படின்றத ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு குண அதிசயங்கள் உண்டு. உங்களுக்கு என்ன பூ வேணுமோ அதை நீங்கள் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே இவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது. அந்த பூக்கள் எல்லாம் பறித்து ஒரு பொக்கே மாதிரி செய்கிறாங்க. செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த பணக்கார வீட்டுக்கு போகிறாங்க அந்த பாட்டி. அங்கே போன உடனே உட்கார வைக்கிறாங்க. அவரும் வராரு. வந்துட்டு இந்த பூக்களை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே, இந்த பூக்களை கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குண அதிசயங்கள் இருக்குது, நீங்கள் தொடங்குற காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை கொடுக்குறாங்க அந்த பாட்டி. அவருக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, சரி கொஞ்ச நேரம் உட்காருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வாங்கிக்கிட்டு உள்ளே போயிடுவார். போன உடனே ரொம்ப சந்தோஷமாக வருவார். 2 மணி நேரம் கழித்து அந்த பாட்டி வெளியிலே உட்காந்துட்ருப்பாங்க. ரொம்ப நேரம் கழித்து வந்த உடனே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்கும்போது நான் என்னோட தொழில் நிமித்தமாக என்னோட நண்பர்கள் என்னை பார்க்க வந்தாங்க, அவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக ஒரு பரிசு பொருளை வாங்கி வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி காலையில் என்னோட சின்ன பையன் தெரியாமல் அது கீழே போட்டு உடச்சிட்டான். அதுக்காக தான் உங்களை யாராவது எனக்கு அந்த மாதிரி பரிசு பொருள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய சொல்லியிருந்தேன்.
நீங்கள் கொண்டு வந்த பூக்கள் பற்றி எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த பூக்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் போல். அதனால் அதை வாங்கினோடனே நம்ம காரியம் கண்டிப்பாக இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்த உடனே எனக்கு என்னோடய கான்ட்ராக்டில் அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு இந்த மேலே நம்பிக்கை இல்லைனாலும் இந்த பூக்களால் எனக்கு ரொம்ப நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேக்கான பணத்தை அவங்கக்கிட்ட கொடுப்பாரு அந்த பணக்காரர். அதை வாங்கினோடனே அந்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். அப்பா எப்படியும் நம்ம மாம்பழம் வாங்குறதுக்கான காசு கிடச்சிருச்சு, நம்ம இன்றைக்கி மாம்பழத்தை வாங்கிட்டு போய் கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப சந்தோஷமாக ஓட்டமும் நடைய ஓடுறாங்க. ஓடும்போது எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பாட்டிக்கு. அதை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி பையன் ஒரு சின்ன நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு, அம்மா அம்மா வாங்கிக்கோங்கம்மா ப்ளீஸ்மான்னு கெஞ்சுறான். ஏன்னா அம்மா எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு இந்த நாய்க்குட்டியை மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கான பணத்தை கொடுங்க, நாங்கள் அதை வச்சு இன்றைக்கி ஒரு வேளையாவது சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப கெஞ்சி கேட்குறான். அதை கேட்ட உடனே பாட்டிக்கு ரொம்பவுமே மனம் உருகி போய் அந்த நாய்க்குட்டியை வாங்கி தன்னோட கூடையில் போட்டுக்கிட்டு அந்த பணக்காரன் கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு நடந்து போகிறாங்க. சரி, அவ்வளோதான் நம்மளுக்கு விதித்த விதின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த வழியாக ஒரு வயதானவர் உட்காந்துட்ருக்காரு. என்னன்னா, உங்கள் கூடைக்குள்ளே நாய்க்குட்டி தானே இருக்குது, நீங்கள் நாய்க்குட்டியை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் முழிக்கும்போது, நான் தனியாக தான் எங்கள் வீட்டில் இருக்கேன், என்னை சுற்றி நிறைய சொத்துக்கள் இருக்குது, நிறைய எப்படின்னா என்னை சுற்றி ஃபுல்லுமே விவசாயம்தான், அதில் நிறைய செடிகள் கொடிகள் எல்லாமே இருக்குது. யாராவது அதை பறிச்சுக்கிட்டு போனாவோ இல்லை என்னோடய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுனால என்னை சுற்றி யாருமே இல்லாததுனால ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தா அது எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக கேட்குறேன், இந்த நாய்க்குட்டி எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாட்டி சரி யோசிச்சுக்கிட்டே இந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாய்க்குட்டி எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சரி நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கிளம்பும்போது, என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே ஒரு ஜூஸாவது சாப்பிட்டுட்டு போங்க, கொஞ்சம் பழங்களாவது சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வற்புறுத்தி கூப்பிடுறாரு. உடனே அந்த பாட்டி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு தன்னோட கேட்டை திறந்துட்டு ஃபஸ்ட்டு முதியவர் போகிறாரு. பின்னாடியே அந்த பாட்டி போகும்போது ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி ரொம்பவுமே அழகாகவும் கம்பீரமாகவும் ஒரு மாமரம் நல்லா பழுத்து போய் நிற்குது. நினச்சி பாருங்களேன், எனக்கு சொல்லும் போதே அது ஒரு ஆச்சரியம், எவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிக்குது. அந்த பாட்டி அதை பார்த்த உடனே சின்ன குழந்த மாதிரி ரொம்பவுமே துள்ளி குதிச்சு ஆடுறாங்க. இந்த பழத்துக்காக காலையிலேருந்து நான் எவ்வளோ வேதனைகள் பட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இறுதியாக அந்த பழத்தை பார்த்த உடனே மொத்தமும் மறந்து போயிடுறாங்க. அவங்க குதிச்சதை பார்த்துட்டு அந்த முதியவர் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, என்ன பிரச்சனை, என்னன்னு சொன்னீங்கன்னா என்ன இதுன்னு தெரிஞ்சால் நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் கேட்குறாரு. அப்போ அந்த பாட்டி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்ததோ அதை அனைத்தும் சொல்லி முடிக்கிறாங்க. ஓ அப்படிங்களா, சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பழங்கள் வேணும் அப்படின்னாலும் தயங்காமல் எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பறிச்சுக்கிட்டு போங்க, அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க, எனக்கும் பேச்சு துணைக்கின்றது யாரும் கிடையாது, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கும் பேச்சு துணையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. உடனே அந்த மாம்பழங்களை அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அனைத்தும் பறித்து ஒரு கூடையில் போட்டு கொடுக்குறாரு. அதை எடுத்துகிட்டு அந்த பாட்டி அன்னைக்கு அந்த மாம்பழம் ஸ்வீட்டை செஞ்சு திருப்தியாக சாப்பிட்றாங்க. இந்த கதை எதுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லைங்களா. ஆனால் அந்த பாட்டி மாம்பழம் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை கொஞ்சம் அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பழங்களை பறித்து ப்ளம்ஸ் பழம் பறித்து எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பெண்மணி அவங்களுக்கு தெரியாமல் அந்த கூடை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. அப்போவே அந்த மூதாட்டி என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளுக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சுது, நம்ம திரும்பி வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா அப்போவே அவங்களோட வெற்றி அங்கவே முடிஞ்சு போச்சு. சரி, அப்படி தான் இல்லை, ஏதோ அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அந்த பூக்கள் அந்த பெரிய வியாபாரிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அந்த கணவனும் மனைவியும் சண்டை போடாமல் இருந்திருந்தா அந்த இடத்துல
அந்த பூக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் இல்லைங்களா. அந்த பூக்களை பறித்து பொக்கே மாதிரி செஞ்சு அந்த வியாபாரிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதால் பணம் வந்துச்சு. சரி, அந்த பணம் கிடைச்ச உடனே அவ்வளோதான், நம்மளோட வெற்றி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, கடவுள் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சார் பார்த்தீங்களா. என்ன பண்ணார், ஒரு சின்ன பையன் மூலமாக அந்த பணத்தையும் அவர் வந்து வேறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக போச்சு. சரி, அவ்வளோதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையாவது அந்த பாட்டி பின்வாங்கியிருக்கலாம் இல்லைங்களா. சரி, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு, சரி அதுக்கும் மீறி என்ன தான் நடக்குமோ அப்படின்ட்டு அடுத்த இதுவாக வந்து அந்த நாய்க்குட்டியை வாங்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு முதியவர் பார்த்தாங்களா. அவங்களுக்கு நாய் தேவைப்பட்டதுனால அந்த நாய் அவங்களுக்கு கொடுத்து கடைசியில் அவங்களுக்கு அந்த பழமே வந்து அவங்களுக்கு பரிசாக வர அளவுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படும் போது அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால், நீங்கள் எப்படி அந்த வெற்றியை தேடி போகிறீங்களோ அந்த வெற்றியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குமோ உங்களை தேடி. நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஐயோ முடியலையே அப்படின்னு இருக்கும்போதும் அந்த வெற்றி உங்களை சேரணும் அப்படின்னு இருந்தால் உங்களை அதை நோக்கி உங்களை தள்ளிக்கிட்டே இருக்குமா. சரிங்களா. அதுக்காக அதுதான் என்கிட்ட வந்துடும்ல, அப்புறம் நான் ஏன் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் நீங்கள் முயற்சி செய்கிறதுனால மட்டுமே அது உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியும். முயற்சி செய்யாமல் எல்லாம் அது காலிங் பில்லை தட்டி நான் தான் உங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது இல்லைங்களா. அதனால் நீங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளோட முடிவு என்ன, நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த தடைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த வெற்றி உங்களை வந்து சேரும் அப்படின்றதுக்கு தான் இந்த கதை. சரிங்களா. இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.